கங்குவா. சூர்யாக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டர் ரிலீஸ் ஆகிற ஒரு பெரிய படம். ஸோ அதனால எக்கச்சக்க எதிர்பார்ப்புக்கு நடுவில் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அது போக இந்த படத்தோட டீம் கடைசி ஒரு 20-30 நாளா பயங்கரமா ப்ரமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போட்டுடலாம். இது பொது நலன் கருதி வெளியிடுறனே வச்சுக்கலாம். தியேட்டருக்கு போறீங்கன்னா கையிலேயே ஒரு நல்ல நாய்ஸ் கேன்சலேஷன் உள்ள இயர்பட்ஸ் எடுத்துட்டு போயிருங்க. படத்துல ஒரு கேரக்டர்ல கத்து கத்துன்னு கத்துறாங்க, காது கிளியிற அளவுக்கு கத்துறாங்க. அது போக நம்ம டிஎஸ்பி சார் வேற குத்து குத்துன்னு குத்தி வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்னு மொத்தம் எல்லாத்துக்குமே ஒரு சல்யூட் கொடுத்துடலாம். ஏன்னா இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருப்பாங்க. இந்த படம் பார்த்தாலே தெரியுது. சூர்யா 2 வருஷம் ஒரு ஃபேன்ஸை வெயிட் பண்ண வச்சுட்டனால கண்டிப்பா ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட் கொடுக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அது இந்த படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவரோட பிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்துக்காக வெறித்தனமா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சார். சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு ஷார்ட்டா சொல்லிடுறேன். பிரசன்ட்ல பிரான்சிஸ் யார் நல்லா கலர்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு. சூர்யா போலீஸ் பவுண்டியே வேலை செய்யறாரு. அதாவது போலீஸாலையும் பிடிக்க முடியாத ரவுடிங்களெல்லாம் இவர் பிடிச்சி கொடுப்பாரு. கூடவே யோகி பாபு, ரெடிங்சன், அப்புறம் திசா பட்டானி எல்லாரும் வராங்க. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு இவங்க தான் ஒரு மிஷன்ல ஒரு சின்ன பையனை மீட் பண்றாரு சூர்யா. அந்த சின்ன பையன் மூலியமா இவர் பூர்வ ஜென்மத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதைக்கு நம்மளை கூட்டு போறாங்க. அங்க சூர்யா கங்காங்கிற கங்குவா வராரு. பெருமாச்சிங்கிற ஒரு இனத்துக்கு தலைவரா இருக்காரு. பெருமாச்சிங்கிற ஒரு இனம் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த இடத்த ஆட்டை போறதுக்காக ரோமானியர்கள் உள்ள வராங்க. ரோமானியர்கள் அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாம தோத்து போறாங்க. அந்த பெருமாச்சி இனத்துக்கு ஆப்போசிட்டா இன்னொரு இனம் இருக்காங்க. அதோட தலைவன் தான் உதிரன், பாபி டியோல். அவங்களுக்கு இவங்களுக்கு ஆல்ரெடி வாக்கியா தகராறு இருக்கு. இந்த வாய்ப்பை ரோமானியர்கள் யூஸ் பண்ணிட்டு அவங்களோட சேர்ந்து கங்குவா இனத்தை அழிக்கலாம்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிற முழு கதையுமே படத்தோட பிரச்சனை எங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தாங்க. சிவாவோட எல்லா படத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கும். லூசான ஸ்கிரீன் பிளே தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படத்துல ஸ்கிரீன் பிளேங்கிற ஒரு கிரிப்பாவே இருக்காது. ஏதோ அப்படியே போறாங்க, சண்டை வருது, நடக்குது, போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த கதை எதை நோக்கி போகுது, இந்த கதை இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளால ஒரு பாயிண்ட்ல போகவே முடியாது. ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப நாய்ஸா வேற இருக்குது, சவுண்டு பிஜிஎம் எல்லாம் போட்டு அடிக்கிறதுனால ஒரு பக்கம் இது என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியல. கிட்டத்தட்ட எமோஷனல் சீன் ஒன்று வச்சா அந்த எமோஷனல் சீன் ஆடியன்ஸு கூட கனெக்ட் ஆகணும். இந்த படத்துல காட்டுற அந்த சீன் எதுவுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. ஒரு சின்ன பையனுக்காக சூர்யா உயிரே பணைய வைக்கிற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாரு. அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு அந்த பையனுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெளிவா காட்டவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பெரிய டிராபேக் வில்லன் கேரக்டர் தாங்க. வில்லன் கேரக்டரா பாபி டியோல்னு சொன்னதுல இருந்து அவரோட லுக்கு எல்லாம் வந்தோன்னா ஒரு டீசர்ட்ல எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா இந்த மனுஷன் இதுல மிரட்ட போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இன்னும் 5-6 வருஷத்துக்கு தமிழ் சினிமால பாபி டியோல் அசைக்க முடியாத வில்லனா இருப்பாருன்னு நினைச்சோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சிவா அதை மொத்தமா ஊத்தி மூடிட்டாரு. வில்லனோட கேரக்டர் அவர் எழுதவே இல்லை. வில்லனுக்குன்னு ஒரு கேரக்டர் ஆக்கு ஏதோ இருந்தா தானே அந்த வில்லன் மேல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். வில்லனோட கேரக்டர் கடைசி வரைக்கும் செல்ஃப் எடுக்கவே இல்லை. அப்படியே ஒரு பொத்தாம் பொதுவா யூஸ்ஃபுல்லா சிவா படத்துல ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிவா இன்டர்வியூல கொடுத்த பில்டப்லாம் பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட போனீங்கன்னா நீங்க நிறையவே ஏமாறுக்க சான்சஸ் இருக்கு. சுருக்கமா சொன்னா சூர்யா மட்டும் இல்ல, சூர்யா கூட சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ண அத்தனை பேர்த்தோட உழைப்பையும் சிவா ஊத்தி தள்ளிட்டாரு. சிவாக்கு சூர்யா குடும்பத்து மேல என்ன கோவம் தெரியல. ஏன்னா செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் தம்பியும் உள்ள இழுத்துட்டு இருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே ஒழுங்கா இருக்குல்ல, செகண்ட் பார்ட் எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க.